ஃபாரெக்ஸ் கோல்டு அண்ட் கிரிப்டோ பிட்காயின் இதுக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஆல்ரெடி இது ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட் அது தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிட்காயின் BTC USDT. கரண்ட் ரேட் அப்படிங்கிறது 98,496 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கான இடமா தான் இருக்குது. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 28,836 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் பிறகு அதாவது வரக்கூடிய நாட்களில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஃபர்தராக கீழே வந்துட்டு திரும்ப ஒரு பை அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு திரும்பவும் அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதாவது $99,200 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்கமிங் டேஸில். அங்கே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 98,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாசிட்டிவ் நடக்கலாம். சப்போஸ் ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக டவுன் ஆனால் கூட நம்ம செல்லராக இருக்க வேண்டாம். ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிஸ்கி செல் கிடைக்கலாம். பட் நம்ம ஸ்ட்ராங்காக செல் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறது பிலோ 97,300க்கு கீழே வந்து பார்த்தோன்னா நம்ம செல்லராக மாறலாம். ப்ரைஸ் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 94,100 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. திரும்ப வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஃபர்தராக இங்கே வந்தால் கூடமே பை ஆகிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பொசிஷனலி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது XAU USD. கோல்டு ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தோன்னா 2696 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஹையாக இருக்கக்கூடிய 2788 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கான அதிகமான பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பொசிஷனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையில் இருக்காங்க. $2,800-$2,850 வரைக்கும் போகலாம். அதாவது நம்ம இருக்கக்கூடிய கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் 7,200 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 7,800 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் கோல்டை வாங்கி ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கான இடம். இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறது 2710 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். மேலே போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லராக இருக்க வேண்டாம். சப்போஸ் நம்ம செல்லராக இருக்கலாம் அப்படின்னா அது 2656க்கு கீழே மட்டும்தான் கிடைக்கும். அதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஸ்கி செல் தான் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல் பண்ணிவிட்டு நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்த வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். அண்ட் கரண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது பைக்கான ரேஞ்ச் தான். இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறது 2716 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பொசிஷனலி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங் கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2736 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் டேர்மில். ஓவராலாக ரெண்டுமே ஒரு ஹையை ரீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கோல்டு ஹிஸ்டாரிக்கல் ஹையை மூவ் பண்ணும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.